அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஆங்கிலம் படிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஆங்கிலத்தினுடைய ஒரு சின்ன சிறுகதை, அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறது, எப்படி சொல்கிறது, அதை சொல்லும்போது நமக்கு எப்படி அதனுடைய புரிதல், நமக்கு எப்படி மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆங்கிலம் சென்டென்ஸ் படிக்கும்போது 2-3 விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று, ஃபஸ்ட்டு தொடங்கக்கூடிய எந்த சென்டென்ஸும் தொடங்கும்போது அந்த வாக்கியம் தொடங்கக்கூடிய ஆங்கில வார்த்தையினுடைய முதல் வார்த்தை கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இது ஃபஸ்ட் கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 2, ஃபுல் ஸ்டாப், அதாவது புள்ளி வருது, முற்று பெறுது இல்லைங்களா, முற்றுப்புள்ளி வருது இல்லைங்களா, அந்த முற்றுப்புள்ளி வர இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கிறத நிப்பாட்டணும். சரிங்களா? 3வது, கொமான்னு சொல்லுவாங்க. இந்த அண்ட் போட்டு வரும் இல்லைங்களா, இப்போ ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ் மற்றும் அவர்களின் நண்பர்கள் அப்படி வருது இல்லைங்களா, அந்த கொமா போட்டு வருது இல்லையா, அந்த இடத்துல இட் இஸ் கால்ட் பாஸ். அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக, இப்போது ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்தில் போகும்போது வண்டி என்ன பண்ணுவோம், வண்டியோடைய ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம், மறுபடியும் சேம் இதில் செயில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பிரேக் அது. சரிங்களா? அந்த பாஸுங்கிறது பிரேக். அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ஒரு பிரேக் கொடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இந்த 3 விஷயம் நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் அ கண்ட்ரி, இது கேபிட்டல் லெட்டரில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். ஏன்னா இந்த ரீடிங், ரைட்டிங் இதெல்லாம் காம்பினேஷனில் வரும். ஏன்னா ரீடிங், ரைட்டிங் இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருந்தால் தான் நீங்கள் படிக்கவே முடியும். அந்த படிக்கும்போது தான் நம்ம கேட்க முடியும், கேட்டதுக்கப்புறம் தான் பேச முடியும். நான் முதல்ல சொன்னால் LSRW இந்த கான்செப்ட்லேயே தான் போகும். சரிங்களா? அப்போ இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன சிறுகதை, ஆங்கில சிறுகதை எப்படி படிக்கணும், ஏற்ற இறக்கத்தோடு, அதாவது சில இடத்துல மெதுவாக ஏறணும், சில இடத்துல இறங்கணும், சில இடத்துல நிப்பாட்டணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இன்றைக்கி போகலாம். Once there lived a dreadful giant in a cave near Lalgave village. Full stop. People of the village were living in constant fear. He wanted the villagers to offer him a sheep each day, or else he would come out and eat their children. The villagers were in a great distress as they had no other solution to protect them from the menace of the giant. There lived a brave, clever girl by the name Meera. She was just 10 years old. She knew that every man or giant would have a weakness, and that weakness would bring his tragic end. She was seriously thinking of some way to save the villagers from the grip of the wicked giant. One day, when it was her father's turn, she said she would go with the sheep. Meera reached the giant's place and pushed the sheep into the cave. She shouted, "Giant, this is your last sheep. Tomorrow a great sannyasi will kill you by spraying holy water." She hid herself behind a rock and waited for his response. The giant thought that she had gone. He laughed and roared, "Fools, they don't know the smoke of neem leaves can only kill me." She ran to the village and disclosed the secret. The villagers came to the giant's cave in large numbers and killed him by burning the neem trees. Meera became the guardian angel. Thank you. இப்போ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஸ்டோரி இல்லாட்டி நான் டீட்டெயில், நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், நான் டீட்டெயில் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாத என்ற அர்த்தம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வர நம்ம சவுண்ட் கொஞ்சம் ரேஸ் பண்ணி நம்ம படிக்கிறத நம்மளே லிசன் பண்ணிவிட்டு வர நமக்கு ரீடிங் ஸ்கில் நல்லா வரும். நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்டாப், கொமா, பாஸ், இது 3 பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா இதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த ஃப்ளோ நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆங்கிலம் பேசலாம். மறுபடியும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.